அப்போ அப்போ நிஜமாவே என் காவேரி இறந்துட்டாளா அப்படின்னு வந்து இந்த பக்கம் விஜய் கேட்டுட்டு இருக்கும் பொழுது அப்படியே ஒருத்தர் திருதுன்னு முடிச்சுட்டு, ஆமாப்பா அந்த ஆக்சிடென்ட்ல அவளுக்கு ரொம்ப வந்து ரத்தம் போயிடுச்சு. டாக்டர்ஸ் வந்து 2 பேர்த்த ஒருத்தங்கள தான் காப்பாற்ற முடியும், குழந்தையவாச்சும் காப்பாற்றிடலாம், காவேரி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னாங்க. நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணீங்களா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து விஜய் அழுதுகிட்டு இருக்க இந்த ப்ரெடிக்ஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா உடனே இவங்க எல்லாருமே சேர்ந்து பாட்டி முக்கியமாக வந்து நாங்கள் ட்ரை பண்ணாமல் இருப்போமா, முயற்சி பண்ணாமல் இருப்போம்னு நினைக்கிறியா விஜய்? உனக்கு காவேரி எவ்வளோ பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும். எவ்வளோதான் எங்களுக்கு கோபம் இருந்தாலும் காவேரி இந்த வீட்டோட மருமக, அவளை காப்பாற்றுறதுக்காக அவ்வளோ முயற்சித்தோம். ஆனால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லி டாக்டர்ஸ் கையை விரிச்சிட்டாங்க. குழந்தை மட்டும் பிறந்துடுச்சு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த கஷ்டத்தை தாங்கிக்க முடியாமல் அவங்க குடும்பத்தில் எல்லாருமே எங்களால் இங்கே இதுக்கப்புறம் இருக்க முடியாது, நாங்கள் போயிடுறோம் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் கிளம்பி வேற எங்கேயோ போயிட்டாங்க. உனக்கு இருக்கிறது இந்த குழந்தை மட்டும்தான், என் பேத்தி மட்டும்தான். அவளை வந்து காவேரி உனக்கு கொடுத்த ஒரு பரிசா நினைச்சுக்கோ, கொடுத்து அவளை வந்து ஒரு நல்ல பத்திரமா பார்த்துக்கோ, அது போதும். இல்லை உனக்கு இன்னொரு கல்யாணத்தை பற்றிலாம் நாங்கள் இப்போ உன்னை பேசி கஷ்டப்படுத்த மாட்டோம், ஆனால் நீ உன் குழந்தைக்காகவாச்சு கொஞ்சமாச்சும் தைரியம் ஆகணும் அப்படின்னா வந்து பேச. இப்போ உடனே வந்து விஜய் வந்து ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாரு. நைட்டெல்லாம் அவரால் தூங்க முடியல அப்படிங்கிறது அங்கங்கே காமிக்கும் பொழுது. ஆனால் குழந்தை அழும் பொழுது குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சி குழந்தைக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து அழகாக ஒரு பேரை வச்சு குழந்தை தான் உலகம் அப்படின்னு வாழ ஆரம்பிக்கிறார். இந்த சமயத்துலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கீழே 5 வருடங்கள் கழித்து அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ குழந்தைக்கு 5 வயசு ஆயிடுச்சு. குழந்தைக்கு 5 வயசு ஆனதுக்கப்புறமா இவர் வந்து பார்த்தா பொறுப்பாக வேலைக்கு போயிட்டு வர்றாரு, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்காகவே உலகத்தை வந்து அவருடைய உலகமே அந்த குழந்தையை சுற்றி தான் அப்படின்னு மாறி இருக்க. இந்த சமயத்தில் தான் இப்போ திடீர்னு வந்து அவருக்கு ஒரு பில்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்க போகுது. ஸோ அதனால் வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து இதுக்காக கொடைக்கானல் போகிறதா அப்படின்னு வந்து முடிவு எடுக்கும் பொழுது இப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை கொடைக்கானலுக்குலாம் எதுக்கு விஜய், நீ நம்ம சித்தப்பா போயிட்டு வரேங்கிறாரு, அவர் போயிட்டு வந்துடுவார், நீ அதெல்லாம் ஒன்றும் அந்த பக்கம்லாம் போக வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இல்லை நான் சும்மா போயிட்டு வரேன், எனக்கு என்ன வேற என்ன இப்போ வேலை இருக்குது, நான் போயிட்டு அங்கே போயிட்டு வந்து இப்போ பாப்பாவுமே ஃபஸ்ட் டைமாக இது வரைக்கும் சென்னை விட்டு எங்கேயுமே கூட்டு போனதில்லை. அந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு நானும் கார் ஓட்டுறதும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் வந்து இவளையும் வேற எங்கேயும் கூட்டு போகல. இப்போ தான் வந்து எனக்கு நான் என்னுடைய கஷ்டத்தில் என்னுடைய குழப்பத்தை நான் பாப்பாவை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு தோணுது, அதனால் நான் வந்து கூட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்ல. இவங்கெல்லாம் திருன்னு முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு வந்து ஒன்றும் கவலைப்படாத பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சரி நீ போயிட்டு வா விஜய் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அனுப்புனதுக்கு பிறகுதான், ஏங்க நீங்க பேசாம அனுப்பிவிடுறீங்க, அது கொடைக்கானலுக்கு போனால் என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வந்து பாட்டி கேட்கும் பொழுது டக்குன்னு தாத்தா இப்போ தான் உண்மையை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா வந்து காவேரிக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் கூட நினைவு திரும்பலையாம். நான் வந்து ஆளுங்கள் வச்சு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். அது கல்யாணம் நடந்தது ஞாபகத்தில் எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. இப்போதைக்கு குடும்பத்துக்காக எல்லாம் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்து, ஆனால் அதே சமயத்தில் அவளுக்கு நிறைய குழப்பம் மனசில் வர இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் புரியாமல் அவளை கொண்டு போய் வந்து அவங்க கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்துட்டாங்களாம். அங்கே வந்து போயிட்டு புது இடம், கம்ப்ளீட்டாக புது இடம் வேணும்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சான். கொடைக்கானலில் அந்த காவேரி குடும்பமே கிடையாது. காவேரி அவள் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கா. இதில் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காவேரி இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பையனை வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிச்சயம்லாம் பண்ணிட்டாங்களாம் அவங்க வீட்டில். சீக்கிரமே காவேரிக்கு கல்யாணம் இருக்கும் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. அப்படின்னா உண்மையாவாங்க? ஆமாம், அவளுக்கு இந்த ஞாபகம்லாம் திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்போதைக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நிச்சயமாகி அவளுக்கு ஒரு கல்யாணமே ஆக போதான். இந்த விஷயத்தெல்லாம் வந்து நிவின் சொல்லிட்டு, ஆனாலுமே நீங்கள் பண்ணது எல்லாமே ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா அவன் என்ன வேணா சொல்லுவாங்க. ஆனால் 5 வருஷமா எவ்வளோ நிம்மதியாக இருக்கான் விஜய் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்குள்ள போனான்னா எந்த ஒரு குழப்பத்துக்குள்ளேயும் அவன் போகவே இல்லை. அதை யோசிச்சு பாருங்க. அவன் இந்த பசுபதியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பையனை வந்து நம்ம பேரன்னு கொஞ்சம் கூட தொல்லை பண்ணல அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் விதி வலியது அப்படிங்கிறத அவங்க யோசிக்கல. ஸோ இங்கே நேராக கிளம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க மொத்தமாக கிளம்பி அங்கே விஜய் போன அப்புறமா விஜய் முதல் வேலையாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து மகாநதி இல்லத்தை பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து குழந்தைய கூப்பிட்டுட்டு இவர் ரொம்ப நாள் கழிச்சு காரை ஓட்டி கொண்டு போய் அந்த மகாநதி இல்லத்துக்கு போய் பார்த்தா அங்கே வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அங்கே மகாநதி இல்லைங்கிற போர்டுமே இல்லை. இங்கே இருந்தவங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படின்னா அவங்கெல்லாம் காலி பண்ணி விற்றுட்டு போயிட்டாங்கங்க. அவங்க வந்து நிறைய ஏதோ வாழ்க்கையில் கஷ்டம், இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நாங்கள் இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து போட்டு போயிட்டாங்க. இந்த வீட்டை வந்து இப்போ இன்னொருத்தர் வாங்கி இன்னொருத்தர் அவருடைய பர்சனல் வில்லாவாக வச்சிருக்காரு அப்படின்னு உடனே இவருக்கு இன்னமும் அழுக வந்துடுது. உடனே வந்து அந்த குழந்தை நீ ஏன் பாடுற அப்படின்னு கண்ணெல்லாம் தொடச்சி விட இவர் நேராக கிளம்பி திருப்பி போய் அந்த கான்ஃபரன்ஸுக்கு குழந்தையும் கூட்டு போயிட்டு இவர் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. முயற்சி பண்ணும் பொழுது தான் அந்த பில்டர்ஸ் கான்ஃபரன்ஸை விட்டு வெளில வரும்போது பார்த்தா பசுபதியும் ராகவும் நின்று ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துடுறாரு. பார்த்த உடனே இவரால் தாங்கிக்கவே முடியல. இவரோட அசிஸ்டண்ட்டோட வந்திருக்கவங்கள்ட்ட அந்த அசிஸ்டண்ட் கிட்ட இந்த பாப்பாவை பத்திரமா போய் ரூமில் வச்சுக்கோ, ரூமில் வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் துரத்தி கிளம்பி போய் ராகவையும் பசுபதியும் ஒரு இடத்துல பிடிச்சி மொங்குன்னு முகத்திலே
குத்துனதுக்கப்புறமா வந்து என் காவேரியை கொண்டுட்டு அதுக்கப்புறமா வந்து என் காவேரி என்கிட்ட எடுத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ நீ சந்தோஷமா இருக்கியா, எனக்கு ஏற்கனவே வந்து எனக்கு தெரியும் இந்த ஆக்சிடென்ட் அதுவாக நடக்கலை அப்படின்ட்டு, இருந்தாலும் எனக்கு என் குழந்தை இருக்குங்க, நான் பேசாமல் இருந்தேன், இன்னைக்கே உங்களை கொண்டுடுறேன், என் காவேரியை கொண்ட நீங்கள் உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து இந்த பக்கம் ஒரு போட்டு அடித்து கையில் வந்து ஒரு பக்கத்தில் கல்லை எடுத்து தூக்கி போடலான்னு போக, காவேரியை நாங்கள் எங்கேயா கொண்டோம், காவேரி தான் இருக்காளே அப்படின்னு அந்த ராகவ கத்தும் பொழுது தான் ஷாக் ஆகி அப்படியே வந்து கல்லை கீழே தூக்கி போடுறாரு இந்த பக்கம் விஜய். அதே காவேரி உயிரோட இருக்காளா, என்னையே ஏமாத்த பார்க்குறியா, காவேரி இறந்துட்டாங்கிறது எனக்கு தெரியும், அதுக்கு காரணம் நீதானே எனக்கு தெரியும், உன்னையும் உங்கள் அப்பனையும் நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு அது பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, பைத்தியமாடா நீ அப்படிதான் சொன்னாங்களா, காவேரி உயிரோட தான் இருக்கா, காவேரி ஏன் இதே கொடைக்கானல தான் இப்போ அவள் இருக்கா அப்படின்னு அது சொன்ன உடனே ஷாக் ஆயிடுறாரு விஜய். என்ன சொல்கிறேன் என்ன ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு திருப்பி போய் அடிச்சு நான் ஏற்கனவே வந்து மனசுக்குள்ளார அவ்வளோ ஆத்திரத்தையும் கோபத்தையும் வச்சுருக்கேன், இந்த இடத்துல நான் வந்து இப்போ வந்து எனக்கு என்ன ஏதாச்சும் திசை திருப்பலாம், இல்லை வந்து என்னை வந்து இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் நீங்கள் நினச்சினா விட போகிறதில்ல அப்படின்னு அட்டக்காலரை பிடிச்சி திருப்பி முகத்திலே குத்தலான்னு போக, அந்த சமயத்து தான் நான் ஏன் உன்ட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இடத்து பேரை சொல்கிறாங்க. இந்த வில்லால தான் இன்னைக்கு அவளுக்கு நிச்சயதார்த்தமே நடக்க போகுது அப்படின்னு வந்து சொல்ல, நிச்சயதார்த்தம் நடக்க போகுதான்னு அதிர்ச்சியாகிறாரு அவர். உடனே ஆமாம், திருப்பி வந்து அவங்க அப்பா இருந்த ஊரில் தான் நிச்சயதார்த்தம் பண்ணணுன்ட்டு இங்கே நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு அதிர்ச்சியாகி வேகமாக கிளம்பி வந்து இப்போ விஜய் டக்குன்னு குழந்தைய போய் கூப்பிட்டு அங்கே நேராக கிளம்பி போகும்பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பசுபதியும் ராகவும் பார்த்தியா இவன் திருப்பி விடவே இல்லை, இவனெல்லாம் முதல்ல உயிரோட விடவே கூடாது, அந்த காவேரிக்கு சரி பழசெல்லாம் மறந்துடுச்சு பிரித்து விட்டோம், இப்போ ஏதோ ஒருத்தன் கூட நிச்சயதார்த்தம் ஆகுதுன்னு விட்டுறலான்னு பார்த்தா நம்மளை வந்து வெறுப்பேற்றுறானுங்களா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே நேராக கிளம்பி ஒரு மண்டபத்துக்கு போயிடுறாரு. ஒரு பெரிய ரெசார்ட்டில் அங்கே இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பிக்கும் பொழுது நேராக அங்கே போய் விஜய் போய் பார்த்தா அங்கே காவேரி வராங்க. லைட்டாக அவங்களுக்கு முடியெல்லாம் கொஞ்சம் நரைச்சிருக்கு. இவர் வந்து இப்போ இவருக்கே ஏற்கனவே கண்ணாடியெல்லாம் போட்டு கொஞ்சம் 5 வருஷத்தில் வந்து அந்த வருத்தத்திலே வயசான மாதிரி இருக்குது. நேராக கிளம்பி அங்கே போய் பார்த்தா அங்கே வந்து காவேரி அப்படியே வந்து சேரீ எல்லாம் போட்டு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. கூட யமுனா எல்லாரும் இருக்க, கங்காலாம் இருக்கு. அதை பார்த்து அப்படியே இவர் அதிர்ச்சியாக நிற்க, இந்த பக்கம் நிவின் நிற்கிறவர் பிரதர் அப்படின்னு பேச, அது காவேரி சாகலையா, என் காவேரி அப்படின்னு போக, பிரதர் கொஞ்சம் பேசாமல் இருக்க இழுத்து இந்த பக்கம் தள்ளி, உடனே அங்கே என்ன நடந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியுமா, உங்கள் பாட்டியும் உங்கள் தாத்தாவும் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா, அந்த குடும்பத்தையே வந்து எப்படி துரத்தி விட்டாங்கன்னு தெரியுமா, இன்னமும் காவேரிக்கு நீங்கள் ஒருத்தங்க இருந்ததோ, அவருக்கு கல்யாணமானதோ, குழந்தை இருக்கதோ அவளுக்கு தெரியாது, அவளை வந்து நிம்மதியாக விட்டுருங்க, அவள் மறதியில் இருக்கா, அவள் வாழ்க்கையை பார்த்து இன்னொரு பையனை வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணுறதுக்கு ஆகிடுச்சு. அந்த பையனோட 6 மாதமாக பேசி அவளும் வந்து மூவ் ஆன் ஆகிட்டாள். கண்டிப்பாக அவள் உங்களை கல்யாணம் பண்ணால் உங்கள் கூட திரும்பி வந்தானா உங்கள் பாட்டியெல்லாம் விட மாட்டாங்க, இந்த பசுபதியும் விட மாட்டான், உங்கள் பாட்டியும் விட போகிறதில்ல, தயவு செஞ்சு வந்து காவேரியை விட்டுருங்க, அவள் நிறைய பட்டுட்டா உங்களாலையும் உங்கள் குடும்பத்தாலையும், பணத்தால் அடிச்சிடலாங்கிற மாதிரி பணத்தை பேசினா கரை பேச பார்த்தாங்க அவங்க அப்படின்னு சொல்ல, இப்போ ஒன்றும் புரியாமல் ஹாய் நானா படத்தோட ரீமேக்கில் தான் நம்ம இருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அந்த மாதிரி தான் அந்த கதையை கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹாய் நானா படத்துடைய கதை மாதிரியே அப்படியே அந்த கதையை கொண்டு போக ஆரம்பிக்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன, இந்த கதை போகிற விதத்தை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது, இப்படி ஒரு நெகட்டிவான டேர்னாக கொண்டு போய் இந்த கதையை இழுத்துருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத சொல்கிறதோட, நீங்கள் இப்போ பார்க்குற சீரியல்லே எது பெஸ்ட்டுங்கிறத சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.